அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிக வரலாறுலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரியா? நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்கு வெளியே எப்படி கேட்டால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இந்த செஷன் முடிச்சிட்ட பேருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வரும், சரிங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்னா, சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் தமிழ்நாட்டிற்கும் நெருங்கிய கலாச்சாரம், மொழியியல், தொல்லியலுடைய தொடர்பு எப்படி இருக்குது, நவீன வரலாற்று ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு அப்போ கிடைச்ச மண்டை ஓடு, அந்த அந்த மண்பாண்ட குறியீடுன்னு சொல்லுவாங்க, அந்த மண்பாண்ட குறியீடுகளுடைய ஒற்றுமை, ஓகேவா? சமீபத்தில் தமிழ்நாட்டில் தொல்லியல் துறையில் வெளியிட்ட 15,000க்கும் மேற்பட்ட பழங்கால குறியீடுகளை கொண்ட பானை ஓடுகளில் 90% 90% அதிகமானவை சிந்து சமவெளி அடையாளத்துடன் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்பாண்டங்கள் காணப்படும் 60% குறியீடுகள் சிந்து சமவெளியுடைய முத்திரைன்னு சொல்லுவாங்க, சீலன்னு சொல்லுவாங்க. அவற்றின் முதன்மை வடிவங்களாக மிக துல்லியமாக இருக்குது. இப்போது கீழடி நடக்குது அகழ்வாராய்ச்சி, தமிழ்நாட்டில் சிவகலை அகழ்வாராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. இப்போ கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழ் பிராமி எழுத்துக்கள், சரிங்களா, எழுத்து வடிவம், நகர அமைப்பு, அந்த சிந்து சமவெளி நாகரிகத்து வீழ்ச்சிக்கு பிந்தைய போஸ்ட் ஹராப்பன் காலத்தில் தொடர்ச்சியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சிவகலை தூத்துக்குடியில் நடக்கிற அந்த சிவகலை அகழ்வாராய்ச்சி முடிவுகளும் சரி, தமிழ்நாட்டில் இரும்பு கால நாகரிகத்திற்கு, அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இடையே பார்த்திங்கன்னா அது சமகாலத்துக்கு பார்த்திங்கன்னா செழித்தோங்கியதற்கான உறுதியும் பார்த்திங்கன்னா நம்மளால் சொல்ல முடிகிறது, சரியா? அப்போ இடப்பெயர்வுன்னு ஒன்று இருக்குது, அது திராவிடரோட தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சி பேரையும் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் அதிகாரியான பாலகிருஷ்ணன், அப்புறம் கல்வெட்டியல் அறிஞர் யாருன்னா ஐராவதன் மகாதேவ் போன்றவர் வாழ்நாள் ஆராய்ச்சிகள் சிந்து சமவெளி மொழியை ஒரு தோல் திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தற்போது இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் சிந்துவெளி தடயங்களுக்கு சங்ககால ஊர் பேரெல்லாம் வச்சுருக்காங்களாம். கொர்க்கை, வஞ்சி, தொண்டை, அந்த மதுரைன்றது மதுரையை பற்றியும், புகார் என்ற பெயர்களில் இன்றும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற கலாச்சார ஒற்றுமையை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு காளை இருக்கிற சின்னம் இருக்குல்ல, சிந்து சமவெளியுடைய முத்திரையாக மிக தொன்மையானது திமில் கொண்ட காளையின் உருவம். அது தமிழருடைய வீர விளையாட்டுனா ஜல்லிக்கட்டு, மாடு தழுவுதல் பயன்பாட்டுடன் நேரடி தொடர்பு இருக்குது அப்படின்றாங்க. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஹரியானாவில் ராக்கி கார்கி சிந்து சமவெளியுடைய மிகப்பெரிய நகரமாக இருந்தது. அந்த ஹரப்பா நாகரிக காலத்தில் எலும்புக்கூடுகள் டிஎன்ஏ தென்னிந்தியாவுடைய இருளர் இருந்தாங்களே, தமிழ்நாட்டில் இருளர் பழங்குடியினர், அதோடு நெருங்கிய தொடர்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழக அரசுடைய சிறப்பு முயற்சிகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிப்பதன் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சிந்துவெளி எழுத்து முறை முதலில் முழுமையாக பொருள் கண்டறிந்து முறியடிக்கும் நிபுணர்களுக்கு, அதாவது $1 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முன்னாள் முதல்வர் இருக்கும்போது சொன்னதுங்க, சரியா? சிந்து சமவெளி ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்ட அறிஞர்கள் ஐராவதன் மகாதேவன் பேரில் 2 கோடி மதிப்பிலான தனி ஆய்வு இருக்கையும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் நியூஸ், ஓகேவா? அப்போது சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போது கரண்ட் நியூஸும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? நம்மளுடைய செஷன் எப்படி இருக்கும், சிந்து சமவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு, அப்புறம் என்சிஆர்டி புக்கு, அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ். இதை நீங்கள் 3த்தையும் கவர் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவில் கேட்குற 2 கொஸ்டின் அடிச்சிடலாம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கூல் புக் சிந்து சமவெளி நாகரிகம், சரியா? பள்ளி பாட புத்தகம், சரியா? இந்திய வரலாற்றில் முதற்கட்ட நகரமயமாக்கலின் அடிப்படையாக விளங்குவது இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இக்குறிப்புகள் பாட புத்தகத்தில் மற்றும் முதன்மை தரவுகளின் அடிப்படையில் தேர்வு நோக்கில் முழுமையாக துவக்கப்பட்டது, சரியா? குரோனாலஜிக்கல், அதாவது காலவரிசைப்படி சிந்து பகுதியில் இந்த நாகரிகம் உன்னத நிலையில் இருந்தபோது இந்தியாவின் பிற பகுதிகள் இடைக்கற்காலம், புதிய கற்காலம் போன்ற பல்வேறு பண்பாடுகள் பரவலாக நிலவி வந்தது. இது திடீரென ஒரே நாளில் தோன்றிய நாகரிகம் அல்ல. புதிய கற்காலம் கிராமப்புற தளமாக மெகர்கர் 7000 கிமு 7000 அதனுடைய தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நகர்ப்புற வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது.
இந்த இந்த நகரம் வந்து கட்டம் எப்படி இருக்குன்னா, தொடக்க கால அரப்பா, முதிர்ச்சி அடைப்பா, பிற்கால அரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால அளவெல்லாம் ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த 3000லேருந்து 2600 வரையும் தொடக்க கால அரப்பாவும், இந்த அரப்பா காலத்தில் கிராமங்கள் சிறு நகரங்கள் தோன்றது. சரிங்களா? அடுத்து முதிர்ச்சி அரப்பான்னு சொல்லிட்டு மெச்சூர்டு அரப்புன்றத 2600லேருந்து 1900 தீவிர நகரமயமாக அர்பனைசேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் வணிக வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் ஒரு முழுமையான நகர பயன்பாட்டிற்கு அனைத்து கூறுகளும் நிலவிய காலம் எது? நகர பயன்பாட்டிற்கான அனைத்து கூறுகள் நிலவிய காலம்னா இந்த முதிர்ச்சி அடைந்த அரப்பா, மெச்சூர்டு அரப்பா ஸ்டேஜ், அது தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸாமில் கேட்கலாம். ஓகேவா? பிற்கால அரப்பானா லேட்ரல் அரப்பா பொறுத்தவரையும் 1900லேருந்து 1700 இது வீழ்ச்சி அடைய தொடங்கின காலம்னு சொல்லுவாங்க. நகரங்கள் வந்து சிதைவடைகிற காலம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த கண்டுபிடிப்புகள் பொறுத்தவரையும் அரப்பா தளம் வந்து தற்செயலாகவும் பின்னர் தொழில் துறை மூலமாகவும் கண்டறியப்பட்டது. ஃபஸ்ட்டு சார்லஸ் மேசன்ன்ற ஒருத்தர் வருவார், 1826 இங்கிலாந்தை சேர்ந்த இவர் அரப்பாவில் முதல்ல வருகை தராரு. அங்கே இருக்கிற இடிபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்கிறாரு. ஓகேவா? அங்கே இருக்கிற இடிபாடுகளெல்லாம் பதிவு செய்கிறாரு சார்லஸ் மேசன். அடுத்து வந்து அலெக்சாண்டர் பன்ஸு, அவர் வந்து 1831 வருவார். அரப்பா பண்பாடோடு தொடர்புடைய ஹம்ரின்ற இடத்துக்கு வருகை கொடுக்குறாரு. சரியா? அடுத்து வந்து இந்த ரயில் பாதை வந்து சேதமடையுது. லாகூர்லேருந்து மூல்தான் ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அரப்பா தளம் தோண்டப்படுகிறது. அங்கிருந்த பழமையான செங்கற்கள் தண்டவாளங்களுக்கு படுக்கையாக பயன்படுத்துறதால் அங்கே கட்டுமானங்கள் பெருமளவு அழிக்கப்படுகிறதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம், இவர் இந்திய தொழில் அளவீட்டு துறையின் முதல் அளவையாளர்னு சொல்கிறாங்க. இவர் 1853, 56, 1875 ஆகிய ஆண்டுகளில் அரப்பாவை பார்வையிடுறாரு. இங்கிருந்து ஒரு முக்கிய முத்திரையும் அவருக்கு கிடைக்குது. சரியா? வரலாற்று திருப்புமுனையாக எது பார்க்குறோம் அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் இவர் இந்தியாவுடைய தொழில் துறையினுடைய இயக்குநராக பொறுப்பேற்று இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சது. இவர் தலைமையில் தான் அரப்பா மொகஞ்சதாரோ இடையே ஒற்றுமை கண்டறியப்பட்டு முறையாக அகழ்வாய்வு தொடங்கப்பட்டது. சரியா? அடுத்து 1940 ஆர்எம் வீலர்னு சொல்லிட்டு இவர் பிற்காலத்தில் 1940 ஆர்எம் வீலர் அரப்பாவில் அறிவியல் பூர்வமான அகழ்வுகள் நடத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக சயின்ஸ் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அகழ்வு நடத்துனது யாருன்னா இந்த ஆர்எம் வீலர் தெரிஞ்சுக்கணும். இந்திய பிரிவினைக்கு பிந்தைய காலத்தில் 1947 இந்திய பிரிவினைக்கு பிறகு அரப்பா நாகரிகம் பகுதியில் பெரும்பாலான முக்கிய இடங்கள் பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதனால் இந்திய ஆய்வாளர்கள் அரப்பா தலங்களான காலிபங்கன், லோத்தல், ராகி கார்கி, டோலவிரா அது மட்டும்தான் தீவிரமாக அகழ்வு மேற்கொண்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புவியியலுடைய அமைவிடம், அதனுடைய எல்லைகள் பார்த்தோன்னா சிந்து நாகரிகம் அதனுடைய சமகால பண்பாடுகளும் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மொத்தமாக 1.5 மில்லியன் வந்து சதுர கிலோமீட்டர் வந்து பரப்பளவு கொண்டு இருக்குது. சரியா? இதில் வந்து திசையை வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. மேற்கு வந்து அதனுடைய எல்லையை வந்து சர்கஜொண்டோர்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரான் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியாக இருக்கிறத இந்த சர்காஜொன் டோர். ஓகேவா? வடக்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்கை ஆப்கானிஸ்தானுடைய எல்லையாக இருக்குது. கிழக்கு வந்து ஆலம்கீர் உத்தரப்பிரதேசனுடைய இதுவாக இருக்குது, இந்தியாவில் தான். தெற்கு வந்து தைமதாபாத் இந்தியாவில் இருக்கிற மகாராஷ்டிராவை பேஸ் பண்ணி இருக்கிற தெற்கு பகுதி. இதனுடைய எல்லைகளை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்கான், ஸ்கூல் புக் டேட்டா தான். அடுத்து பாருங்கள், திட்டமிடப்பட்ட நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் முதன்மை சிறப்பே அதனுடைய உள்கட்டமைப்பு. ஓகேங்களா? கிரிட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த கிரிட் பேட்டர்னா சட்டக அமைப்பு இப்படி இருக்கும். தெருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். சரியா? நேராக இருக்கும். வடிகால்கள் வந்து சுட்ட செங்கலால் மூடி இருப்பாங்க. சரியா? அதாவது மேஜர் சைட்ஸாக பார்க்கும்போது ஹரப்பாவை பார்க்கலாம். ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் பஞ்சாபில் முதலில் கண்டறியப்பட்ட நகரம். இது ஹரப்பா நாகரிகம். மொகஞ்சதாரோ வந்து சிந்து. ஓகேங்களா? சிந்து பாகிஸ்தானில் மிகப்பெரிய நகர கட்டுமானங்கள் கொண்ட இதுவும் தளமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து டோலவிரா, லோத்தர், சர்க்குட்டா இதெல்லாமே குஜராத்தில் இந்தியாவில் இருக்குங்க. காலிபங்கன், பனவாலி இது ராஜஸ்தானில் இருக்கிற இந்தியாவை பேஸ் பண்ணியிருக்கிற ஏரியா. சரிங்களா? சைட்டு. அடுத்து ராகி கார்கி வந்து ஹரியானாவில் இருக்குது. இது இந்தியாவில் இருக்கிற சைட்டு தான், மேஜர் சைட்டு. அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய கட்டுமானங்கள்
மொகஞ்சதாரோ பொறுத்தவரை மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த கோட்டை, ஓகேங்களா. சிட்டாடன்னு சொல்லுவாங்க, அதான் உயர்ந்த கோட்டை பகுதின்னு சொல்லுவாங்க. பொதுமக்கள் தாழ்வான பகுதியாக இருக்கும், கோட்டைகள்லாம் உயர்ந்த பகுதியாக இருக்கும். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ஓகேவா. இந்த கிரேட் பாத் இருக்குல்ல, அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இது முற்றிலும் முற்றத்துடன் கூடிய, ஓகேயா, பெரிய குளம். இந்த குளத்தில் நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு என்னென்னா ஜிப்சம் மார்ட்டர், அதாவது ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சாந்தால் பூசியிருப்பாங்க, சரிங்களா. இது நீர் வந்து புகக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் குளத்திற்கு படிக்கட்டுகளை வச்சுருந்தாங்க. குளத்துக்கு அடியே வந்து ஆடைகள் மாற்றும் அறைகளும் இருந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து தானிய கிடங்கு. கோட்டை பகுதியில் சேமிப்பு கிடங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய கட்டடம் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதே போலவே ஹரியானாலையும் வந்து பார்த்திங்கன்னா ராகி கார்கிலையும் தானிய கிடங்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் எதிர்பார்க்கலாம். அடுத்து வீடுகளுடைய அமைப்பு. வீடு வந்து சேற்று மண்ணால் செங்கல்லாலும் கட்டியிருப்பாங்க. கழிவுநீர் வந்து வடிகால்கள் சுட்ட செங்கல்னால் கட்டப்பட்டிருக்கு, ஓகேவா. வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன அப்படின்றது, அதுக்கு படிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பல அறைகளும் வந்து இருந்ததுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு ஆய்வில் தெரிய வருது, ஓகேங்களா. வாழ்வாதாரம் கைவினை தயாரிப்பு பொறுத்தவரையும் ஹரப்பா மக்கள் நிலையான வாழ்விற்கான வேளாண்மை முக்கிய ஆதாரமாக கொண்டு இருந்தாங்க. அப்புறம் வேளாண் உபரி வணிகத்திற்கு பெரிதும் இது உதவியது அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண்மை மற்றும் நீர்ப்பாசனம் பொறுத்தவரையும் கோதுமை, பார்லி, அவரை வகை, கொண்டக்கடலை, அப்புறம் எள்ளு, இந்த திணைகளை வந்து பயிரிட்டிருக்காங்க. அதாவது டபுள் கிராப்டிங் சொல்லுவாங்க, இரட்டை பயிரிடல் முறை வந்து பார்த்திங்கன்னா இவங்க அறிஞ்சிருக்காங்க. அது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். உழுவதற்கான கலப்பையை பயன்படுத்துறதுக்கான சான்று காலிபங்கலில் கிடைத்திருக்கு, அதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின், ஓகேங்களா. பாசனத்திற்கு கால்வாய்களும் கிணறுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஓகேவா. அடுத்து விலங்குகளை பழகுதல். செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, பன்றி, யானை போன்ற விலங்குகளை பழகுபடுத்தியிருக்காங்க. ஹரப்பாவில் உள்ள பெரிய உடல் அமைப்பு கொண்ட மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம ஏறு தழுவது ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன். டிஎன்பிசியில் மிக முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, ஹரப்பா மக்கள் குதிரையை அறிந்திருக்கவில்லை, அதே போல் இருமின் பயனை அவங்க அறிந்திருக்கவில்லை. அடிக்கடிக்கு கேட்குற ஒரு கூற்றாக தான் இந்த கொஸ்டின் பார்க்குறோம், ஓகேவா. கைவினைப் பொருட்களும் அவற்றினுடைய உற்பத்தி மையங்களும் பொறுத்தவரையும் ஹரப்பாவில் ஒரு குறிப்பிட்ட சில கைவினைப் பொருட்கள் தயாரித்து தனித்துவமான தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அதில் வந்து உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள் பின்வரும்னா, இந்த சங்கு மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வந்து எங்கே உற்பத்தி மையமாக இருந்ததுன்னா நாகேஸ்வர், பாலக்கோட், ஓகேங்களா. இதை வச்சு வளையல், அணிகலன்கள்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இது தெரிஞ்சுக்கணும். இந்த வைடூரியம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஏரியாவில் ஷார்ட் கைன்ற இடத்துல தான் உற்பத்தி மையமாக இருந்திருக்கு. இது வந்து நீல நிற கற்கள், இந்த விலை உயர்ந்த நீல நிற கற்கள்லாம் இருக்குல்ல, அது பயன்பாட்டுக்கு வைடூரியம் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கார்லியன் மணி பொறுத்தவரையும் ரெட்டு நிறம், ஓகேங்களா, சிவப்பு நிற மணிக்கல், சரியா. இங்கே எங்கன்னா அதனுடைய உற்பத்தி மையம் வந்து குஜராத்தில் லோத்தலில், சரியா. ஸ்டீடைட்ன்றது நுரைக்கல்லுங்க. இந்த நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தானில் முக்கிய உற்பத்தி மையமாக இருந்தது. இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா முத்திரைகள், சிற்பங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ செம்புன்றது பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கேத்ரின்ற இடத்துல, ஹோமன்ற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி மையமாக இருந்திருக்கு. இங்கே வந்து கருவிகள் மற்றும் ஆயுதங்களை வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு செம்பு வச்சு ஆயுதங்களாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் உற்பத்தி மையங்கள், இதெல்லாம் ரா மெட்டீரியல். இதை வச்சு வந்து கொஷின் வந்து கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், வணிக பரிவர்த்தனை எப்படிங்க வந்து ட்ரேட் பண்ணாங்க, மட்பாண்டங்கள் எப்படி பண்ணாங்க, சரியா. அதாவது ஹரப்பா மக்கள் மெசபடோமியா, சுமேரியாவோட நெருங்கிய வந்து வணிக தொடர்பு கொண்டு இருந்தாங்க. மெசபடோமியான்வாங்க, இல்லை சுமேரியா சொல்லுவாங்க, அந்த நாட்டோட வணிக தொடர்பு வச்சுருக்காங்க. இது கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு ஒரு கல்வெட்டு. மெசபடோமியாவில் கியூனிஃபார்ம் கல்வெட்டில் ஹரப்பா மெசபடோமியா இடையே வணிகம், ட்ரேடு நடந்ததுக்கான கூறுகிற கல்வெட்டுங்க இது. இதில் மெலுகா அப்படின்ற சொல்லு வந்து சிந்துவை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெலுகான்றது வந்து சிந்துவை குறிக்குது. அதே மாதிரி வணிக சான்றுகள் பொறுத்தவரையும் ஓமன், பக்ரைன், ஈராக், இந்த இடத்துல வந்து ஹரப்பை சான்ற இந்த முத்திரைகள், ஹரப்பாவில் செய்யப்பட்ட கருப்பு நிற பூசப்பட்ட பெரிய ஜாடிகளும் ஓமனில் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. இந்த நிக்கல் பொருளும் வணிகத்துக்கு சான்றாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நிக்கல் வந்து கிடச்சிருக்கு, வணிக
ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலையும் வந்து விற்றுருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து பாருங்கள், மட்பாண்டங்கள். நன்கு சுடப்பட்ட நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்ட மட்பாண்டங்கள். அந்த ரெட் பிளாக் இது என்ன கலருன்றதை கூட கேட்டிருக்காங்க. கருப்பு சிவப்பு கருப்பு என்று கலந்த வண்ணம் பூசப்பட்ட அந்த வடிவியல் கூறுகளும் இலைகளும் செதில்களும் கூட விலங்கு ஓவியங்களும் அந்த மண்பாண்டங்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரியா? டிசைனுக்காக இந்த செதில்கள் இப்படி இருக்கும், இப்படி இருக்கலாம், இல்லை விலங்குகளுடைய ஓவியங்கள், இந்த மான், ஓகேவா, அந்த மாதிரி விலங்குகளுடைய ஓவியங்கள், இலைகளும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டிக்னாமெட்ரி மாதிரி வடிவியல் கூறுகளும் இருந்திருக்குன்றது சொல்கிறாங்க. ஓகேவா? துல்லிய அளவீடுகள். இந்த எழுத்து முறை பொறுத்த வரையும் இவங்களது வந்து பார்த்திங்கன்னா வணிக பரிவர்த்தனை ஹரப்பா மக்கள் துல்லியமாக எடைகளையும் அளவுகோல்களையும் உருவாக்கியிருக்காங்க. எடுத்துக்காட்டு, இந்த எடைக்கல் எல்லாம் இருக்குல்ல, இந்த எடைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா செட்டென்ற படிகக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சீக்கிரமாக தேய்மானவங்களை செட்டென்ற படிகக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கனச்சதுர வடிவத்தில் இருக்குது. சரிங்களா? கியூபாலிக்கல். ஓகேவா? இந்த எடைக்கற்கள் என்ன ஷேப் பண்ணுறதும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான். ஓகேவா? இதில் வந்து பைனரி சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர்கள் இருமைய எண் முறையை வந்து பின்பற்றிருக்காங்க. இப்போ எடை விகிதம் 1:2:4:8:16:32 சொல்கிறது பைனரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைய அளவீட்டில் மிகச்சிறிய அளவீடு எதுன்னா இவங்க பயன்படுத்துனதில் 13.63 வந்து ரொம்ப லோ எடை கொண்ட அளவீடாக பயன்படுத்தியிருக்காங்க. சரி, நீள அளவுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ச்சுன்றது 1.75 சென்டிமீட்டர் வந்து அவங்க பயன்படுத்தின அளவுகோலாக நீள முறையில் பார்க்குறாங்க. எடைக்கல் பார்த்தாச்சு, நீள அளவுரை பார்த்தாச்சு. எழுத்து முறை எப்படி இருந்தது அப்படின்னா ஹரப்பா மக்கள் இன்று வரை நம்மளால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியல. ஓகேவா? 5000க்கு மேற்பட்ட தொடர் எழுத்துக்கள் ஆவணப்படுத்தியிருக்காங்க. சரியா? சித்திர எழுத்து முறையில் எழுதியிருப்பாங்க. இப்படி போகும், ரிட்டன் இப்படி வரும். சரியா? இப்படி போயிட்டு இதுலேருந்து ரிட்டன் வரும். அதாவது இடமிருந்து வளமாகவும் வளமிருந்து இடமாகவும் சொல்லிட்டு ஒருத்தருக்கும் அதுதான் சித்திர எழுத்து முறை. 5000க்கு மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டு ஆவணப்படுத்தியிருக்காங்க. மிக நீளமான எழுத்து வந்து 26 குறியீடுகளை கொண்டது. இது திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கலான்றது கருதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது ஸ்கூல் புக்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். இதெல்லாம் இம்பார்ட்டனு. அடுத்து பார்த்தோன்னா கலை மற்றும் சமய நம்பிக்கை மற்றும் இறுதி சடங்கு. இதில் முக்கிய சிற்பங்கள்னு பார்த்தோன்னா இந்த மொகஞ்சதாரில் கிடைத்த இந்த ஸ்ட்ரீடைட் மதகுருவுடைய சிலை. சரிங்களா? செப்பிலான நடனமாடும் பெண் டான்சிங் கேளுடையது. இதனுடைய முழங்கால் வரை, அந்த முழங்கை வரை வந்து வளையல்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சரியா? இதோடைய கலைப்படைப்பாக பார்க்குறோம் முக்கிய சிற்பங்கள். அப்புறம் பொழுதுபோக்குன்னா பொம்மை, வண்டி, இழுப்பு, சக்கரம், பம்பரம், அப்புறம் சதுர காய்கள், கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள் கண்டடிக்கப்பட்டிருக்கு. அது தெரிஞ்சுக்கணும். அடுத்து சமய நம்பிக்கை பொறுத்தவரை இவர்கள் இயற்கையையும் அரச மரத்தையும் வழிபட்டிருக்காங்க. சில சுடுமண் பின் உருவங்களையும் தாய் வழி வழிபாடு மதர் காட்லஸ். ஓகேவா? மதர் காட்னஸ்ஸு நிலவிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காளிபங்களில் வேள்வி பீடங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு. இதெல்லாம் சமய நம்பிக்கையில் சொல்லலாம். அடுத்து இறுதி சடங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா இறந்தவர்களை புதைக்கும் அடைக்கும் முறை வந்து விரிவாக இருக்குது. இறந்தவர்களை எரித்ததற்கான சான்றுகளும் உண்டு. அப்போது புதை குழியில், மட்பாண்டங்களில், அணிகலங்களில் இந்த தாமிர கண்ணாடிகள் மற்றும் மணிகள், அதாவது அவங்க என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் வச்சு புதைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாமிர கண்ணாடிகள், மணிகளும் அதுவும் வச்சு புதைச்சிருக்காங்க. இறப்புக்கு பின்னர் வந்து வாழ்க்கை மீதான நம்பிக்கையை வந்து காட்டுகிறது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா சிந்து நாகரிகத்தினுடைய வீழ்ச்சி தமிழ் தொடர்பு. ஏறத்தாழ கிமு வந்து 1900 சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்தது. காலநிலை மாற்றம், மெசபடோமிய வணிகத்தில் ஏற்பட்ட சரிவு, தொடர் வறட்சினால் ஆறுகள் மறைஞ்சிச்சு, வெள்ளப்பெருக்கு, அந்நியருடைய படையெடுப்பு, இதெல்லாம் வரலாற்று ஆசிரியர்கள் வீழ்ச்சிக்கான காரணத்தாக சொல்கிறாங்க. சரியா? யூனிட் 8 சம்மந்தமாக, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் பழந்தமிழருடைய இது பொறுத்தவரையும் நகரங்களில் வீழ்ச்சிக்கு பின்னாடி ஹரப்பா மக்கள் கிழக்கு நோக்கி தெற்கு நோக்கியும் தென்னிந்தியா வந்து இடம்பெயர்ந்து தொழில் சான்றுகள் காட்டுகிறது. தென்னிந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பெருங்கற்காலம்னு சொல்கிற மெகாலத்திக் தாளிகள் வந்து மெல்லிய கீரல் குறியீடுகள் சிந்து எழுத்துக்களுடன் ஒப்பிட்டு
அவற்றுக்கிடையே உடைய உறவு வந்து விவாதிக்கப்படுகிறது. சரியா? பழந்தமிழத்தை சேர்ந்த ஊர்களான அரிக்குமேடாக இருக்கட்டும், கீழடியாக இருக்கட்டும், உறையூர், இதெல்லாம் பழந்தமிழகத்தை சேர்ந்த ஊர்கள். இந்தியாவில் 2ஆம் நகரமயமாக்கும் பகுதியாக இருக்குது. இதெல்லாம் கொஷினுங்க. 2ஆம் நகரமயமாக்கத்துக்கு. எனினும் இந்த பழந்தமிழ் ஊர்கள் தங்களது திட்டமிடல் சிறந்த நகரங்கள் மிகவும் வேறுபட்டு உள்நாட்டு நாகரிக அமைப்பை கொண்டிருக்கு. இதுவரையும் ஸ்கூல் டேட்டா. சரியா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதெல்லாம் அவுட் சோர்ஸு. அதுலேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. நீங்கள் அவுட் சோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த செஷன் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஃபுல்ஃபில் வந்துடும். சரியா? இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். பயப்படாமல் நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் அடுத்த பார்ட்டு பார்ப்போம். சரிங்களா? இதோட பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பெரிய செஷன்ன்றதால ஒரு 3 வீடியோ மேக் பண்ணிக்கலாம். தேங்க்யூப்பா. தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.